ஓகே, இந்த வீடியோவில் வந்து மெட்டா ஹியூமன் ஃபுல்லாக A to Z வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, நான் இப்போ வந்து அன்ரியல் இன்ஜின்குள்ளே தான் இருக்கேன். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, 5.7. ஓகே, 5.6க்கும் 5.7க்கும் நிறையா டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது இருந்தால் 5.7 யூஸ் பண்ணுங்கள். அப்படி 5.6 யூஸ் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோவிலே நான் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளக்இன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ளக்இன் போயிட்டு மெட்டா ஹியூமன் ஓகேங்களா, மெட்டா ஹியூமன் ஃபுல்லாக ஆன் பண்ணிக்கோங்க. மெட்டா ஹியூமன் ஓகே கொடுத்துட்டு மெட்டா ஹியூமன் மட்டும் ப்ளக்இன் ஃபுல்லாக ஆன் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிளியர் க்ளோஸு. ஓகே, இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் அப்படியே கண்டென்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். அப்படியே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் கேரக்டர்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து மெட்டா ஹியூமன் கேரக்டர் வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்து எதனா ஒரு பேர் வச்சுக்கலாம். நான் டாம்னு வச்சுருக்கேன். ஓகே, டபுள் கிளிக் பண்ணி உள்ளே கொடுத்துக்கோங்க. எனபிள் மிஷின். ஓகேங்களா, அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் வந்துடுச்சு ஃபுல்லாக. ஓகே, எனபிள் மிஷின். ஓகே, இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்கான உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுலேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஸ்கின் மாற்றிப்போம். ஓகேங்களா, ஸ்கின். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசெட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு யார் யார் ஃபேஸ் கேரக்டர்லாம் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் யார் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த லேடி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு முடி வந்து லோட் ஆகுதா? ஓகே, கேரக்டர் உங்களுக்கு இவங்க நீங்கள் எந்த கேரக்டர் வேணால் கொடுத்துக்கலாம். இவங்க அதுக்கப்புறம் யார் வேணால் நீங்கள் எந்த கேரக்டர் வேணால் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகும் உங்களுக்கு. மிடில் மவுஸ் பட்டன் அமுக்குனீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிள் மாற்றலாம் நீங்கள். ஓகே, நீங்கள் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஸ்டக் ஆகுது, இப்போ சிஸ்டம் என்ன லேக் ஆகுது அந்த மாதிரி ஆகுச்சுன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஹை, மீடியம், எப்பிக்கு அதெல்லாம் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்கா, நான் அதனால் இதிலே நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோன் பண்ணிக்கலாம், நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா இப்போ டேரெக்டாக ஓகே இந்த பாடி எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஒரு ஃபீமேல் கேரக்டர் இவங்க. ஓகே, இந்த பாடி எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் காட்டும். அதாவது ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். ஓகே, இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இங்கே 3 கேரக்டர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 3 கேரக்டர் வந்து தான் இங்கே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கீழே, அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட்டு, லெஃப்ட் கேரக்டர் உங்களுக்கு அதுக்கேற்ற மாரி மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே நம்ம இது அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் ஈஸியாக பண்ணதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க கேரக்டர் கை வந்துடுச்சு. இப்போ இல்லை எனக்கு ரைட் சைடு வேணும்னா அப்படியே ரைட் சைடில் இருக்க கேரக்டர் இருந்துச்சு. இல்லைனா நமக்கு டாப்பாக இருக்க அவங்களோட கை வேணும்னா நம்ம மேலே டேரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். இந்தமாரி தான் நம்ம மூவ் பண்ணி இதில் பண்ணணும். நீங்கள் சைஸும் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா கீழே மாடல் இருக்குது பாருங்கள். இது வந்து கஸ்டமைஸாக பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேட் வேணுன்னா ஃபேட்டை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ. இல்லைனா ஹைட்டு வேணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ ஹைட் வேணுமோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பொறுமையாக தான் வரும், கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் இங்கே அப்படியே ஃபுல்லாக ஓவரால் பார்த்துக்கலாம். மசில் லைன் அப்படியே இதிலே பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக. ஓகே. நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி குட்டி குட்டியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இல்லை இதுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுதுன்னா இங்கே பின் பண்ணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பின்லாம் இருக்குது பாருங்கள், எது எது வேணும் எது எது மட்டும் மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் பின் பண்ணி அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நெக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஃபுல்லாக. இதிலே ஃபுல்லாக கஸ்டமைஸாக நீங்கள் இது எப்படி வேணால் பண்ணி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு போயிடலாம். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா இதுலேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பிளெண்ட் பண்ணலாம்னா நமக்கு அந்த கேரக்டர் நம்ம இல்வத்திக்கு போட்டு அவங்கள வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து ஐ வந்து நோஸ் நம்ம பிளெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நோஸில் இங்கே வந்து பாருங்கள், இந்த இந்த நோஸ் இல்லைனா இந்த நோஸ் எடுக்கலாம். ஓகே. தெரியுதுங்களா? அந்த நோஸு மேலே மேலேன்னா மேலே கேரக்டர் அவங்களோட நோஸ் போயிடும். இப்படி தான் பிளெண்ட் பண்ண மாற்றி மாற்றி பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். லிப்ஸு அதுக்கேற்ற மாதிரி எப்படி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. ஐ உங்களுக்கு எப்படி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்னா டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். ஓகே. டிரான்ஸ்ஃபார்ம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பாடியில் பார்த்தோம்ல அதேமாரி தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி எப்படி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டீம் பெருசாக வேணுமா? ஓகே. அந்தமாரி நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எதுக்கு நம்ம நோத்திக்கலாம். எக்ஸ்ஒயில் நவுத்துவோம்ல அதேமாரி நம்ம நவுத்திக்கலாம். எக்ஸ்ஒய் ஜியில் அப்பு வேணுமா அப்பு அந்தமாரி நவுத்திக்கலாம். அதேமாரி ரொட்டேஷன் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி எப்படி வேணுமோ ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் எப்படி எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கேல் வேணும்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி அதுக்கேற்ற மாரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக பாயிண்ட் இருக்கும். இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம், டீட்டெயிலாக பண்ணிக்கலாம் இது பண்ணோன்னா. ஓகே. உங்களுக்கு ஏற்ற மாரி எப்படி உங்களுக்கு தோணுதோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம்னா டீத்தில் அதேமாரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷார்ப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலேஷ் இதில் நீங்கள் வந்து உங்களோட ஐலேஷஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு. ஆனால் இது தெரிஞ்சு நான் இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அங்கேயே நமக்கு வெளியிலே இருக்கும் நமக்கு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது மெட்டீரியல் தான். ஓகே. கலர் ஸ்கின் டோனை வந்து நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்கின் டோன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். டார்க்காக வேணாலும் டார்க்காக வச்சுக்கலாம், லைட்டாக வேணும் இல்லை ஒயிட்டாக வேணுன்னா கூட நீங்கள் ஒயிட்டாக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நான் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது பாருங்கள், இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு அதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நிறையா. நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. வயசான தோற்றம் எல்லாமே இருக்குது இங்கே.
உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக் ஸ்க்ராச்சஸ் மாரி இருக்கும் குட்டி குட்டியா, அது கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே. அடுத்தது என்னன்னா நமக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நோஸ் வந்து ரெட் ஆகும். ஓகேங்களா? ரெட்னஸ் வந்து போட்டிங்கன்னா அப்படியே ரெட் ஆகும், உங்களுக்கு ரொம்ப பிங்க் ஆகும். அப்படியே நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் எனக்கு வந்து கன்னத்தில் லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெத்திலையும் ஏற்றிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து அந்த உங்களோட ஃபேஸோட அந்த எப்படி எப்படி ரெசல்யூஷனை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் வேணும் சொல்லிட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த ஐஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நான் வந்து இந்த ப்ரௌன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸில் இருக்க அந்த மாடலை நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த மாடல் வேணுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறோன்னா, நம்ம டீட்டெயில் கேமிங் இல்லைன்னா அனிமே பண்ணக்குள்ளே டீட்டெயிலாக கண்ணுக்கிட்ட உங்களுக்கு கேம் வைக்கக்குள்ளே இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும் நேச்சுரலாக. ஓகேங்களா? அதுக்காக தான் இது பண்ணலாம். அதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஐயோட கண்ட்ரோல் ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். அதே நீங்கள் இது கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப். ஓகே. இது அந்த அளவுக்கு தேவைப்படாது. நீங்கள் வேணும்னா நல்லா மாடல்லாம் பண்ணுறது இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக. ஓகே. மேக்கப் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ்டிக் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே இருக்குது ஃபுல்லாக, அதுக்கான கலர் செலெக்ஷன் மாற்றுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீத் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும், எப்படி வேணும், உங்களுக்கு ரெட்டாக வேணுமா, அவங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு மாறும். கொஞ்சம் நம்ம நேச்சுரலாக இருக்கிறது லைட்டாக லூஸ். ஓகே. இது மாற்றலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேருக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஹேர் வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஹேர் வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் வந்துடுச்சு நமக்கு. ஓகே. இது கூட வரலாம், நம்ம அதுக்கப்புறம் வேறு கூட இப்போ வைக்கலாம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கலெக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி ஏர் வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் செட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? உள்ளே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஏர் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணி உள்ளே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஐப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவருக்கு பியர்டு வைக்கணும்னா ஓகே, நம்மளோட எக்ஸ்மேன் பியர்டுன்னு ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். ஓகே. நீங்கள் முஸ்டாஜ் வேணும்னா நீங்கள் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்குது. ஓகே. உங்களுக்கு ஏரே வேண்டான்னா, எந்த ஏருமே வேண்டான்னா, எந்த ஏர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகே. நான் அந்த ஏரே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், அது அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேரே சுத்தமாக இல்லை. ஓகேங்களா? அதேமாரி உங்களுக்கு எது வேணானோ நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எல்லாமே போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? எனக்கு இது ஓகே, அதனால் நான் அப்படியே இதை வச்சுக்கிறேன். ஓகே. அதேமாரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பேனல் இருக்கு பாருங்கள், டீட்டெயில்ஸ் மேலே அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கலர் வந்து ஏர் கலர் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது வந்து பியர்ட் செக்ஷனுங்களா? ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கிரே கலர் வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். பிளாக்கு இல்லை ஒயிட்டு அந்தமாரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாரி வந்து உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு கீழே ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் எந்த கலர் வேணுமோ நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா?
ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசெம்பிளி. அதுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, இங்கே வந்து தான் பார்த்தீங்கன்னா மெட்டாஹியூமன் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபைலில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மெட்டாஹியூமன் ஃபுல்லாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு கன்ஃபார்மாக தேவைப்படும். நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஃபெயில்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெட்டு அதனால் கரெக்டான ஸ்பீடாக பார்த்துக்கோங்க. ஒரு 150 MBPS இல்லைனா ஒரு 100 MBPS இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லை உங்களுக்கு ஆகலைன்னா இங்கே வந்து உங்களுக்கு கீழே வந்து ஃபெயில்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? எல்லாமே சக்ஸஸ் வந்துடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ ஃபுல் ரகுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, எஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு மேலே வந்து டப்புன்னு இது வந்து கட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஃபயர் வாலில் வந்து நீங்கள் அன்ரியல் இன்ஜின் போய் நீங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் ஆச்சுன்னா நீங்கள் போய் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அதேமாரி நெட்டும் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது வந்து டவுன்லோட் ஆகும். ஏன்னா இது டவுன்லோட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். ஓகே, எனக்கு 75 வந்து அப்படியே நிற்கிது. 75க்கு மேலே வந்து இங்கே டிஎன்ஏ வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை, எனக்கு 75 வந்து நின்றுச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான். ஓகே, இப்போ வந்து அப்ளை டிஎன்ஏன்னு இருக்கு பாருங்க. இப்போ வந்து எனக்கு நெட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு ஃபுல்லாக வந்து ரக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீழே வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட கேரக்டரை. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் அனிமேஷன் இருக்கு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிரி, ஸ்மைலு, உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். உங்களுக்கு சர்ப்ரைஸ், சேடு, ஹாப்பி எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். அதேமாரி பாடி மூவ்மெண்ட் பார்க்க போகிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு பாடி மூவ்மெண்ட்லாம் இருக்கும். பாடி மூவ்மெண்ட் ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி மூவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரக் நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இல்லை எனக்கு எதனா ஒன்று மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரிமூவ் ரக் கொடுத்துட்டு நீங்கள் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரக்கில் இருக்குள்ள வந்து உங்களுக்கு எதுவுமே மாற்ற முடியாது, எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு காட்டாது. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ட்ரெஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மெட்டாஹியூமனில் வர ஸ்கின்னு சரி ஒரு மாடிஃபிகேஷன் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பியர்டு அந்தமாரி தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். வச்சு இது எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக்கு. இது வந்து நீங்கள் அசம்பிளில் போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் கொடுத்து நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஇ சினியில் தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்கள் அசம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக நம்ம ப்ராஜெக்டில் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 5.6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து 8K 6K 4Kன்ற மாரி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் அசம்பிள் ஆகிறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும், வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசம்பிள் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் டேரெக்டாக சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்திட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து மெட்டாஹியூமன்னே தனியாக ஒரு ஃபோல்டர் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம டாம் இருப்பார். டாமை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டில் அப்படியே நீங்கள் ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியதான் டாமை. டேரெக்டாக அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து கிட்ட வரக்குள்ளே கரெக்டாக ஒரு இதில் இருக்குது, இடைய வரக்குள்ளே டாமோட கண்ணுலாம் நமக்கு மறையுது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் நம்மக்கிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்குது பாருங்கள். ப்ளூ பிரிண்டரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் ஆகக்குள்ளே நீங்கள் வந்து வியூ போர்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இங்கேருந்தே நம்ம டாமை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டாம் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ பிரிண்ட் டாமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஓடின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே வந்து எனக்கு மேலேயே இருக்குது. உங்களுக்கு 5.6 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஓகே, 5.7னால மேலே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து -1 இருக்கு பாருங்கள், எல்ஓடி -1 இருக்கு பாருங்கள் இங்கே. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டோன்னா வச்சுக்கோங்களேன். என்டர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க.
ஓகேங்களா, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு பின்னாடி வந்தால் அந்த உங்களுக்கு பக் இருக்காது நமக்கு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இப்போ கிரியேட் பண்ண கேரக்டருக்கு எப்படி கஸ்டமைஸ் ட்ரெஸ் ரெடி பண்ணுறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.